வணக்கம் மேகலே. மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவியூல சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கே தெரியும், ஜனநாயகன் நம்ம மாண்புமிகு சிஎம் அவர்களோட ஜனநாயகன் இளைய தளபதி விஜயோட இந்த மாதிரி நிறைய நடைமுறைகள் இருக்கிற நம்ம விஜய் சாரோட மூவியான ஜனநாயகன் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பா இருக்கு அப்படிங்கிறத விட, இந்த படத்துல நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்று தாங்க. இந்த படம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இடர்பாடுகள் வந்துச்சு. அதாவது இந்த படம் ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஜனவரி 9 ரிலீஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும், தளபதி விஜய்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் டைட்டில் கார்டில் வந்திருக்கும். இப்போ பாருங்க, இப்போ இந்த டைம்ல ரிலீஸ் ஆகி அவர் சிஎம் ஆயிட்டாரு. மாண்புமிகு சிஎம் விஜய் சார் அவர்கள் அப்படிதான் டைட்டில் கார்டு வரும். அவர் டைட்டில் கார்டு போடுறப்ப அந்த ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. டைட்டில் கார்டு கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது யாருக்கு புரியுச்சோ இல்லையோ, பார்க்குறவங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும். அந்த படம் அந்த டைட்டில் கார்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்தே தளபதியோட சம்பவம் உங்களுக்கு படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்போ இருக்குது, செகண்ட் ஹாஃப் இப்போ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது. இல்லை அது அந்த சீன் சூப்பராக இருக்குது, இந்த சீன் சூப்பராக இருக்குது, அப்படிலாம் எதுவும் பார்க்க வேணாம். இது நம்ம தளபதி சாரோட கடைசி படம். ஸோ இது ஒரு ட்ரிபியூட்டாக பாருங்க. படம் தியேட்டரில் போய் பாருங்க. எஸ், படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. பிகாஸ் ஆஃப் நிறைய வன்முறை இருக்கனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அதான் 18+ மேலே மட்டும் தான் பார்க்க முடியும். அது ஒன்று தான் படத்தை ஒரு ட்ராபேக். மற்றபடி ஃபேமிலியோட விஜய் படம்னாவே எப்பயும் சாரியாக ஃபேமிலியோட போவாங்க. அது அந்த ஒரு விஷயம் இந்த இதில் கொஞ்சம் மிஸ் ஆகலாம். ஐ திங்க் இது எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக அசால்ட்டாக ஒரு 300-400 crores அசால்ட்டாக அடிக்கும் இப்போ இருக்க லெவலில் பார்க்குறப்ப. ஏன்னா இப்போவே ஃபர்ஸ்ட் டே எங்கேயோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எங்கேயோ போயிருக்கு. ஸோ யாரும் எதிர்பார்க்காத ஒரு இதுதான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 3 months முன்னாடி இந்த படத்தோட என்டையர் மூவி ஹஸ்டி பிரிண்ட் சேம் இப்போ என்ன ரன்னிங் டைம் அதே ரன்னிங் டைமில் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் டவுன்லோட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ அதில் எவ்வளோ பேர் பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதுதான் ஒரு மாஸ் ஹீரோவோட ஒரு சாதனைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி இந்த படம் ஆல்ரெடி ஹஸ்டி பிரிண்ட் வந்துருச்சு. பட் ஸ்டில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தேட்டர் ஃபுல்லாக சம்பவம். எப்படி தளபதி கச்சேரி சும்மா கலகலன்னு மக்கள் ரசிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு பெரிய ஹீரோக்கும் நான் அதுக்கு பெரிய ஹீரோ சின்னங்களும் யாருமே நான் கம்பேரிசன் பண்ணல. பட் ஆனால் விஜய் உண்டான லெவலுக்கு இதுதான் அவரோட மாஸ் என்னங்கிறத இப்பயும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த படத்தை நிறுத்தக்கூடாது. பட் எஸ், அவர் பொலிட்டிக்ஸ்னு ஒரு பாதை சூஸ் பண்ணி மக்களுக்கான சேவையில் இறங்கியிருக்காரு. அதில் தான் நான் போவேங்கிற மாதிரி அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. அது வரவேற்கத்தக்கது தான். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு படம், 3 வருஷத்துக்கு ஒரு படம் அப்போ பண்ணாங்கன்னா இந்த மாதிரி மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் யூபையோ இல்லை யூவோ கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்னும் குழந்தைங்களோட போவாங்க. ஏன்னா உங்களுக்கு விஜய் சாருக்கு நிறைய குழந்தைகள் ஃபேன்ஸாக இருக்காங்க. வேணுங்க, இந்த படத்தை பற்றி நிறைய விஷயமே பேசலாம். ஆனால் ஒன்று தான், அப்படி இருக்கு இப்படி இருக்கு எதுவும் பார்க்காதீங்க, ஃப்ரீயாக போங்க. இது தளபதிக்கான ட்ரிபியூஷன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இது தளபதி கச்சேரி ஃபுல்லாக இருக்குது. அனிருத் சும்மா வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு. இன்னொன்று, படத்தோட எண்டிங் டைட்டில் கார்டில் ரொம்ப சூப்பராக அந்த கிளிம்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது அவரோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உள்ள எல்லா மூவிஸோட ஒரு சிலர்லாம் போட்டு ஒரு சாங் மாதிரி கிரியேட் பண்ணி ரொம்ப சூப்பர் ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அட் த எண்ட் அந்த பிக்சரில் அந்த மலேசியாவில் அவர் பேசின ஒரு இதோட ஃபோட்டோ வச்சு அப்படி எண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஓகே அனில் ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப கண்ணீர் விட்டுருப்பாங்க படத்தில் பார்க்குறப்ப. நான் அஜித் ஃபேன் தான். பட் ஸ்டில் இந்த படம் தேட்டரில் பார்க்குறது தான் எனக்கு அவரு கொடுக்குற ஒரு ட்ரிபியூஷன் நான் நம்புகிறேன். நீங்களும் ஈவன் தோ நீங்கள் ஓகேப்பா, நான் ஆல்ரெடி நான் இந்த படத்தோட ஃபுல் பிரிண்ட் நான் தேட்டரில் வீட்டிலே பார்த்துட்டேன், வீட்டில் ஹஸ்டியில் பார்த்துட்டேன் அப்படிலாம் நீங்கள் மாறு தட்டிட்டு சொன்னால் கூட, விஜய்க்காக உங்கள் சிஎம் சாருக்காக போய் தேட்டரில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி செலிப்ரேஷன் படம்லாம் தேட்டரில் தான் பார்க்கணும். அதனால் நீங்கள் ஆல்ரெடி டிவியில் பார்த்தா கூட இன்னொரு கூட போய் செலிப்ரேஷன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அவர் எப்போ இந்த மாதிரி உங்களை என்டர்டைன் பண்ணுவார் தெரியாது, பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியாது. ஸோ கடைசியாக பண்ணதை போய் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ரிக்வஸ்ட். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ மீட் பண்ணுறேன். அன்டில் தென், வணக்கங்க.